வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள் ரொம்பவும் நமக்கு தேவையான செய்திகள் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதில் முதல் செய்தி, பல இடங்கள் தேடப்பட்ட, அதாவது அக்கமா இல்லாமல் இருந்தவர்களை 258 பேர் வெளிநாட்டவர்களை கைது செய்யப்பட்டிருக்கு. இது இன்றைக்கி நேற்று உள்ளது இல்லைங்க. ஒரு வருஷமாக தேடப்பட்ட ஒரு சில நபர்கள், அதாவது எப்படின்னா ஒளிஞ்சி வேலை செய்து அங்குமிங்குமாக இருந்த சில பேர்களை வளைச்சி தேடல் வேட்டையில் நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 258 பேரை கைது செய்யப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணிக்கங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரபரப்பாக ஒரு 10 நாளாக பேசப்பட்டு கொண்டிருந்த கள்ள சாராயம் சம்பந்தமாக உள்துறை அமைச்சகம் ஒரு 777 பேரை நாடு கடத்தியிருக்கிறது. இந்த நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்ப இந்த நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது. மேலும் இது சம்பந்தமாக பல தரப்பு மக்களை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேடிக்கொண்டு இருக்கிறது. மேலும் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய உடல்நிலை சரியாக போகும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்னா இந்த பட்டியலில் நாடு கடத்தப்படுவார்கள். மீண்டும் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே வர முடியாது என்ற ஒரு செய்தி நமக்கு திட்டவட்டமாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் நமக்கு உள்துறை அமைச்சகம் நமக்கு பதிலளிக்கிறது. இதனால் அதிகமாக பாதிப்பு அடையக்கூடியவர்கள் நம்மளுடைய குடும்பத்தார்கள், நம்மளுடைய குடும்பத்தினுடைய சந்ததிகள் என்பதை மறந்துவிட்டு சில சகோதரர்கள் இங்கே சிற்றின்பத்துக்காக என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி சாராய போதைக்கு அடிமைப்பட்டு இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கும் என்பது இதை கேட்கக்கூடிய நீங்களும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் என்ன நோக்கத்துக்காக நம்ம இங்கே வந்தோமோ அந்த நோக்கத்தை சரி செய்ய நாம் அனைவரும் உழைப்போம் என்று நாம் அனைவரும் உறுதி செய்து கொள்வோம். அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் முயற்சித்த ஒரு பெரிய கும்பலில் MUI முறியடித்து 1.3 மில்லியன் கேடி மதிப்பு உள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தது. உண்மையிலேயே இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தவறான வழியில் செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான். எந்த ஒரு தவறான விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு என்ன செய்யாதுங்க, பலன் அளிக்காது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான செய்தி. அடுத்த செய்தி ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவைத் சிவில் தகவல் பொது ஆணையம் அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களில் ஒரு செய்தி அறிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாகல் பயன்பாடு ஆகவே வழக்கமாக பராமரிப்பு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதில் சில ஆப்ஷன்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தற்காலிகமாக இந்த சாகுல் ஆப்பு வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது குவைத் பொது தீயணைப்பு பணி பரிசோதனை செய்ததில் அதிகமான பிரசாதத்தின் அடிப்படையில் 63 தொழிற்சாலை நிறுவனங்கள் என்ன செய்து மூடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கிறது. இதிலேருந்து நாம் கேட்ட செய்திகள் நமக்கு எல்லாம் பயன் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாளை பொழுது நச்செய்தியோடு உங்களோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.